மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாதம் வந்து நம்ம எழுதி முடிச்சிருப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரேங்க் அண்ட் பொசிஷன் தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து வேலைக்கு போக முடியாதா, இல்லை மார்க் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ரேங்க் எவ்வளோ உங்கள் கம்யூனியல் ரேங்க்கில் இல்லை ஓவரால் ரேங்க்கில் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் உங்கள் பொசிஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே வந்துட்டு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ எக்ஸாம் டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா குரூப் 4 அப்படின்றதுக்குள்ளே போய் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் தப்பு இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா போட்டு இந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேங்க் அண்ட் பொசிஷன் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ நிறையா பேர் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு நிறையா குழப்பத்தில் வந்து இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஸோ அடுத்து வந்து பிசி அண்ட் எஸ்ஏ இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிங்க. ஸோ கண்டிப்பாக வருங்காலம் நமக்கானதாக இருக்கும். நன்றி.